நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் எப்படி கொண்டிருக்கும். இந்த பிடிவில் மாதாந்திர பென்ஷன் மொத்த தொகை எடுக்கும் வசதி 4 முக்கிய தகவல். என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக எந்தெந்த பென்ஷனர் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு தங்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் மற்றும் மாதாந்திர பென்ஷனின் மொத்த தொகையை எடுக்கக்கூடிய வசதியில் ஏதேனும் புதிய நடைமுறை மாற்றங்கள், அதற்கான விதிமுறையில் ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா, இதற்கான கூடுதல் சலுகைகள் இதன் வழங்கப்பட்டுள்ளதா, இந்த சலுகைகளில் ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளதா, இதன் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும், யாரெல்லாம் பாதிக்க செய்வார்கள் என்பது பற்றிய முழு விவரங்களும் தெரிய பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும். பல்வேறு அரசு துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்கள், வருங்கால வைப்பு நிதி ஓய்வூதியம் பெறக்கூடிய பென்ஷனர்கள், தனியார் துறையில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது பிஎஃப், இபிஎஃப்ஓ சலுகை பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் நிபந்தனைகளும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் வழங்குவது, ஓய்வூதியம் பெறுவது சார்ந்த முக்கிய தகவல்களும் அது சார்ந்த அறிவிப்புகளும் அதற்கான வழிமுறைகளும் வழிகாட்டு நெறிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் தற்போது மாதாந்திர சம்பளத்தில் இருந்து பிஎஃப் பிடித்தம் செய்யப்பட்டாலும் பெரும்பாலான ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் எப்போது தொடங்கும், எவ்வளவு கிடைக்கும், என்ன நிபந்தனைகள் பொருந்தும் என்பது பற்றிய தெளிவாக தெரிவதில்லை. இபிஎஸ்ஸின் கீழ் மாதாந்திர ஓய்வூதியம் பெற 2 அடிப்படை நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். முதல் நிபந்தனை, ஊழியர் குறைந்தபட்சம் 10 வருட ஓய்வூதிய சேவை காலத்தை நிறைவு செய்திருக்க வேண்டும். ஊழியரின் பிஎஃப் பங்களிப்பில் நிறுவனத்தின் பங்கில் 8.33% தொகையை இபிஎஸ்ஸில் டெபாசிட் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த பங்களிப்பு ஒரு குறிப்பிட்ட சம்பள வரம்பை அடிப்படையாக கொண்டது. ஒரு ஊழியர் 58 வயதிற்கு முன், அதாவது 50 வயதிற்கு பிறகு ஓய்வூதியம் பெற முடிவு செய்தால் அது முன்கூட்டிய ஓய்வூதியமாக கருதப்படுகிறது. அப்போது கிடைக்கும் ஓய்வூதிய தொகையில் நிரந்தர குறைப்பு செய்யப்படும். ஒரு ஊழியர் இபிஎஸ்ஸின் கீழ் 10 வருட சேவையை முடிக்கும் முன் வேலையை விட்டு விலகினால் அவருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் கிடைக்காது. இந்த நிலையில் இபிஎஃப்ஓவில் இருந்து மொத்த தொகையை எடுக்கும் வசதி வழங்கப்படுகிறது. இதன் மூலமாக இபிஎஃப்பின் மூலமாக பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரர்களுக்கு அவ்வப்போது புதிய விதிமுறை நடைமுறை மாற்றங்களும் கொண்டு வரப்படுவது குறிப்பிடத்தக்கது. அதன் மூலமாக இபிஎஃப்ஓவின் மூலமாக பிஎஃப் மற்றும் இபிஎஸ் பென்ஷன் வாங்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு நிபந்தனைகளின் அடிப்படையில் சலுகைகள், விதிமுறை மாற்றங்களையும் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அவர்களுக்கு குறிப்பாக எந்த ஒரு இபிஎஸ் பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியதாரரும் தங்கள் 10 வருட சேவையை முடித்திருக்க வேண்டும் கட்டாயம். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் இபிஎஃப்ஓவில் இருந்து மொத்த தொகையை எடுக்கும் வசதி வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்த தகவல்கள் பற்றி இது சார்ந்த ஏதேனும் கூடுதல் விவரங்கள் தேவைப்பட்டால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்குது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்த அப்படியே அப்படியும் டேரெக்டாக கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.